ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்குற தலைப்பு கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அர்ப்பணிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஒருவன் கிறிஸ்துவை போல என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்துவை போல என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஒருவர் எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் Proverbs 16:3 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒப்புவி, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், இதெல்லாம் சேம் ஓவர் என்ன பண்ணும், ஒரே மாதிரியான அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள். சகோதர சகோதரி, இதில் அவர் என்ன, இந்த வசனம் என்ன முக்கியமான ஆழமான ஒரு காரியம் சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தரிடத்துல சரண்டர் பண்ணிரு, கொடுத்துரு. ஒரு பெரிய ஒரு தீவிரவாதிகளையோ இல்லை ஒரு கொலைகாரரையோ பிடிக்கும் பொழுது சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கன் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, துப்பாக்கி வச்சு சுற்றி என்ன பண்ணிடுவாங்க, நின்றுவாங்க. அப்போ நின்ன உடனே அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, சரண்டர் சரண்டர் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, முழங்கால், அதாவது முட்டி போடியா, முட்டி போட்டு கையை தூக்கிடு, இல்லை உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தால் அதை கீழே போட்டு எங்கிட்ட கொடுத்துரு அப்படிம்பாங்க. நீ ஒன்றும் இல்லை, அதாவது அவர்களுக்கு முன்னாடி, அந்த துப்பாக்கிக்கு முன்னாடி, அந்த இராணுவத்திற்கு முன்னாடி, அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாடி, ஐயா நான் ஒன்றும் இல்லை, எனக்கு கொன்றாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த சரண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இராணுவ வார்த்தை. அது எல்லா இடத்துல சரண்டர் ஆயிரு. போலீஸே வந்து சொல்லுவாங்க, ஏய் சரண்டர் ஆயிரு, கொலகாரனா இருக்க, நீ சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா இவ்வளோதான் நீ அப்படிம்பாங்க. அதுதான் கமிட்மெண்ட், அதுதான் அர்ப்பணிப்பு. என்னுடைய விருப்பங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடுவது, கர்த்தரிடத்துல கொடுத்துடுறது. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ திட்டத்திற்கு நேராக என்னை ஒருமுகப்படுத்துவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு திட்டங்கள் பல உண்டு. மனுஷன் ஒரு திட்டம் கொடுக்குறான், உலகம் ஒரு திட்டம் கொடுக்குது, இருதயத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது, பிசாசானவன் ஒரு திட்டம் போடுறான், நம்ம படித்த படிப்பு ஒரு திட்டம் போடுது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் ஒரு திட்டம் போடுது, நம்மை சுற்றியவைகள் எல்லாம் நமக்குண்டான திட்டத்தை அவைகள் வகுத்து கொண்டு இருக்கிற. பணம் ஒரு 5 லட்சம் கையில் வந்துட்டா திட்டம் தானா ஆட்டோமேட்டிக்காக, அப்புறம் கடை வைக்கலாமா, அந்த வண்டி வாங்கலாமா, இந்த நிலம் வாங்கலாமா, அந்த வீடு வாங்கலாமா, இந்த நகையை வாங்கலாமா, இந்த வாகனத்தை வாங்கலாமா, இந்த டிவி வாங்கலாமா, திட்டம் போடுது. நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண நாள் இதெல்லாம் நமக்கு அது யோசனையெல்லாம் வராது. கையில் 1 லட்சமோ 5 லட்சமோ பணம் வந்துச்சுன்னா பணம் திட்டத்தை வகுக்கிறது. இப்படி உலகம் நம்மை சுற்றி போடுகிற திட்டங்களெல்லாம் நம்ம தப்பித்து தேவ திட்டத்திற்கு நம்மை ஒருமுகப்படுத்துவதுதான் அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை சீஷன் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு தேவை. அப்படி தன்னுடைய விருப்பங்களை தேவனிடத்திலே அர்ப்பணிப்பதற்கும் தேவ திட்டத்திற்கு தன்னை ஒருமுகப்படுத்துவதற்கும் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல என்ன தேவை அப்படின்னு சொன்னா, சாக்ரிஃபைஸ் தேவை, தியாகம் தேவை. ஹல்லேலூயா. தியாகம் சொல்லலாம், பலின்னு சொல்லலாம், ஒப்பு கொடுத்தல்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு தன்னை தியாகம் செய்தார். He surrendered himself. தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறதோ அதுதான், நம்மை நாமே தேவனிடத்துல அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்புக்கு சில விஷயங்கள் இந்த உலகத்துல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். உலகபூர்வமான சில காரியங்களை நீ தூக்கி எறியணும், உலகபூர்வமான சில இச்சைகளை தூக்கி எறியணும், உலகபூர்வமான சில விருப்பங்களை தூக்கி எறியணும். தேவனுடைய பிள்ளை என்போது நம்ம பாடின பாடலின் பிரகாரம் அவமானம், நிந்தை என்ற சிலுவையை சுமந்துதான் ஆகணும். திட்டுனா கோபம் வராது, பேசுனா கோபம் வராது, அவமானப்படுத்தினா கோபம் வராது. உனக்கு கோபமே வராதா, உனக்கு சூடு சுரணம் இல்லையா என்று பேசுகிற வார்த்தையெல்லாம் வாங்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. வாங்கி கொள்ளணும். எனக்கு இந்த இன்சிடென்ட் நாளைக்கு நான் சொல்லான் இருந்தேன், பட் இன்னைக்கு சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒருத்தங்க என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க, ஏதோ ஒரு ஜாதியை சொல்லி என்னை வந்து ரொம்ப கீழம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப போகும்போதும் வரும்போதும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரோடு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியல பாஸ்டர் அப்படின்னா. அவங்களுக்கு சொன்ன ஒரே உதவியில், கவலைப்படாதீங்க, நீங்கள் அதை குறித்து எதுவும் வேதனைப்படாதீங்க, நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னேன். நடந்த விஷயம் என்ன தெரியுமா, அந்த அம்மா அவர்களை மாத்திரமல்ல பல பேரை
அப்படி ஜாதி பெயர்களை சொல்லி அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை கேவலப்படுத்துவது, இந்த காரியத்தை ரொம்ப தடவை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள, தான் என்னமோ மேட்டுமையான இடத்துல இருக்கிற மாதிரி அடுத்தவர்களை என்னமோ தாழ்வாக பேசுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவை விட எங்கிட்ட வந்து சொன்ன அந்த சகோதரி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க நான் பார்த்த பிரகாரம். அப்போ இப்படி அவங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இந்த சிஸ்டர் சொல்லிட்டு அன்னையோட கடந்து போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சது ஒரு மாதம் 1.5 மாதம் பீரியட், அந்த 2 மாதம் அந்த டைமில் திடீர்னு ஒரு நாள் அவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போனப்போ நான் போய் நிற்கிறேன், சும்மா நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறேன். ஆம்புலன்ஸில் அவங்களுடைய பாடி ஏற்றுறாங்க. மரித்து போய் நான் பேசுகிற அம்மாவுடைய பாடி ஏற்றுறாங்க. அந்த பாடியை தூக்க யாருமே வரல, சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். எல்லாரும் எதை அப்சர்வ் பண்ணாங்களோ எனக்கு தெரியல, நான் எதை பார்த்தாங்கன்னு தெரியல, நான் அதை தான் கவனிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க பையன் வந்து சொல்கிறாரு, யாருமே பாடியை தூக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பசங்களை 4 பேர்த்த வர சொல்லுப்பா, இன்னொருத்தர் சொல்ல வந்து பாடியை தூக்கி வைக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கடைக்கிட்ட நான் நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அவங்க யாரை தரகுறவாக சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த கம்யூனிட்டி, அவங்க இந்த காஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கம்யூனிட்டி, அவங்க திட்டுன அந்த குடும்பத்தாட்கள் 2 பசங்க, இன்னும் 2 பசங்க தூக்கி தான் பாடியை தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வச்சாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். யாரும் தூக்கலை, இல்லை நமக்கு அந்த ஜாதி கிடையாது நான் சொல்கிற பிரகாரம். பட் ஆனால் அது நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருந்து ஏன் ஜாதி அது அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு அந்த ஜாதிக்கார அந்த டெட் பாடியை தூக்க எல்லாம் இப்படி நிற்கிறான். எல்லாம் அந்த சடங்குகள் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் பக்காவாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு எல்லாம் இப்படி போய் தனியாக அப்படி நின்றுட்டாங்க. தூக்குங்கிறாங்க, யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க, ஆட்களும் இல்லை. அவங்க மகனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் இவர்கிட்ட வந்து கேட்டு தூக்கும்போது நான் பார்த்தேன். எனக்கு உடனே அந்த இன்சிடென்ட் அப்போ எனக்கு வேற எந்த ஞாபகமும் இல்லை. எவங்களை வந்து தரைகுறவாக பேசுனாங்களோ அவங்க தான் அந்த அம்மாவை தூக்கி வைக்கிறாங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல். விசுவாசிக்கிறேன், பரலோகத்தில் நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் இந்த இன்சிடென்ட்டை காட்டுவார். எனக்கு நான் நம்பிக்கை இருக்குன்னு. உடஞ்சு போயிடுவாங்க அப்படியே, ஐயோ தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் அந்த இன்சிடென்ட் எனக்கு ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய கரம் வெளிப்படுவது எனக்கு அப்படியே நான் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு இந்த இன்சிடென்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் நம்ம எந்த இடத்துலையும் கர்த்தர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும், ஒப்பு கொடுத்துடணும். நம்ம போயிட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த இடம் எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு இதாக இருந்துச்சு. தேவனை விசுவாசித்து தேவனை நம்பணும். அந்த சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக வேணா இருக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை நிந்தனைப்படுத்தலாம், நம்மளை கேவலப்படுத்தலாம், நம்மளை எப்படியெல்லாம் பண்ணுமோ அப்படி நம்மளை போட்டு நொதிக்கிற மாதிரி அவமானப்படுத்தலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்ன அப்படி பேசுகிறாங்கப்பா, நீங்கள் பார்த்துக்குங்க. ஒருவேளை அவங்க அப்படி ஜெபிச்சிருக்கலாம். கர்த்தருடைய கரம் கொஞ்ச நாட்களில் வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். சகோதர சகோதரி, அதுதான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புக்கு சில உதாரணங்களை வேதாகமத்தில் சில கேரக்டர்ஸை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு ஜபத்துக்கு நேராக கடந்து போகலாம். இந்த அர்ப்பணிப்பை எப்படியெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கலாம், அதுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாம்கிட்ட நீங்கள் பார்க்கும்போது அர்ப்பணிப்பை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பர்சனல் சாக்ரிஃபைஸ், தனிப்பட்ட தியாகம். அல்லேலூயா. அதாவது இந்த இந்த அர்ப்பணிப்பை நம்ம எப்படி சொல்கிறது உண்டு அப்படின்னா, குடும்பமாக சேர்ந்து அர்ப்பணிக்கணும்னு சில வார்த்தை சொல்கிறது உண்டு. சில நேரங்களில் என் மனைவி அர்ப்பணிப்போடு இருக்கணும், என் கணவர் அர்ப்பணிப்போடு இருக்கணும், பிள்ளைகள் அர்ப்பணிக்கணும், மற்றவங்களை கை காட்டுறது. நீ கமிட்மெண்ட்டாக இரு, நீ வந்து அர்ப்பணிப்பார், நீ தியாகம் பண்ணு, நீ செய்யின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் ஆபிரகாம்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணித்த ஒரு ஆளாக இருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு உன் இனத்தையும் தேசத்தையும் உன்னுடைய ஜாதியும் எல்லாத்தையும் விட்டு நீ கிளம்பி வாப்பா அப்படின்னாரு. பர்சனலி தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தார். அவர் மனைவியை சொல்ல, ஆண்டவரே மனைவியுடைய மாமியார் வீடு இருக்கு, மனைவி மாமா வீடு இருக்குது, மனைவி சித்தப்பா வீடு இருக்குது, அவங்ககிட்ட நான் போய் என்ன கேட்கணும் ஏது கேட்கணும், இல்லை மனைவியை போய் கை நீட்டி அவர் சொல்லலை. அதே போல அவற்று இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட தியாகம் ஒரு நல்ல ஆழமான தெய்வ பக்தி அவருக்குள்ள என்ன பண்ணுச்சு, வளர்ந்துச்சு. கர்த்தரே வியந்து போகிற அளவுக்கு, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரே ஆபிரகாமை குறித்து வியந்து போகிற அளவுக்கு உண்டான அந்த 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 தனிப்பட்ட தியாகம், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சு. எங்க அப்படின்னு சொன்னா, ஈசாக்கை பலி கொடுக்கும்போது. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது வந்து கர்த்தர் வியந்து பேசின வார்த்தை. நான் அப்படிதான் பார்க்குறேன். அவன் அந்த பையனை கொண்டு போய் படுக்க போட்டுட்டு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக ஈசாக்க படுக்க போட்டுட்டு அப்படி எடுத்து வெட்ட போகும்போது, ஆபிரகாமே நீ என்ன பண்ண, கையை போடாத அப்படிங்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையாக படிக்கும்போது அது ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஐயோ நடந்துருமோ அப்படி ஒரு பதட்டத்தில் தானே சவுண்ட் அப்படி ஒரு கையை போடாத அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்க ஒரு 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 நெருப்புக்கிட்ட போகும்போது நெருப்புக்கிட்ட போகாத அப்படியே சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நெருப்புக்கிட்ட போயிடாத அப்படி. ஏன்? ஒரு ஒரு பதட்டத்தோடு சொல்லுவோம். ஏன் அந்த பதட்டம்? அந்த நெருப்பினுடைய தன்மை என்னன்னு தெரியும். ஐயோ குழந்தைய சுற்றுமே அப்படின்னு சொல்லி அந்த 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 ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் தன்மையை ஆண்டவர் புரிந்து கொண்டு, ஐயோ வெட்டிடுவாயா, நான் சொன்னேன் இவன் கீழ்ப்படிவான ஒரு சோதனை பண்ண, அவன் அதை செய்யக்கூடிய ஆள், வெட்டி இவ்வளோ தூரம் வந்தவன் கத்தியை போட்டுருவான் ஈசாக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே கையை போடாத அப்படின்னாரு. ஒரு பர்சனல் சாக்ரிஃபைஸ், எப்பேற்பட்ட ஒரு தெய்வ பக்தியை ஆபிரகாம் இடத்துல கொண்டு வந்ததை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. தனிப்பட்ட தியாகம். நான் அதை தான் ஆபிரகாம்கிட்ட பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் வீட்டை விட்டு வந்தது பல வருஷங்கள் கடந்து போறார். நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாருமே அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான். லோத்து ஒரு பக்கம் பிரிஞ்சு போறான், வந்த ஜனங்கள் பாதி பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. சில நேரங்களில் சாராள் வந்து ஆபிரகாமு கேள்வி கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் கொடுத்துருவார குழந்தைய, நம்ம கம்முன ஆகார மனைவியாக்கிக்கோ, அது மூலிமா வர குழந்தைய. இப்படி எல்லாரும் ஒரு காரியங்களை ஆபிரகாமுக்கு ஒரு 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 குடைச்சல், ஒரு ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தாலும், ஆபிரகாமுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த தியாகம், அந்த தனிப்பட்ட அர்ப்பணிப்பு கர்த்தரிடத்துல காத்திருக்க வைத்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கமிட்மெண்ட், இதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. மற்றும் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திக்கிற ஒரு மகனா இருந்தார். குடும்பத்தை எதிர்த்து வராரு, சொத்தை விட்டுட்டு வராரு, பயணப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. 100 வயசாய் குழந்தைகள்ல லோத்து எதிரியா நிற்கிறான். அவன் சில பேர்த்த பிரிச்சுட்டு போயிடுறான். போற இடங்களிலெல்லாம் பிரச்சனை. சில இடங்கள்ல பார்க்குறோம், ராஜாக்கள் ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு போயிடுறாங்க. சந்திக்கிறதெல்லாம் பிரச்சனையாவே இருக்கு. பெனிஃபிட் என்னையா அப்படின்னா, ஆபிரகாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த குழந்தை ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது? ஈசாக்கு தான் ஆசீர்வாதம், அது ஒண்ணுமே கிடைக்கல. பட் பிரச்சனைகள் மாத்திரம், நிறைய பிரச்சனைகள் ஆபிரகாம் சந்திச்சுட்டே வர்றாரு. தனிப்பட்ட தியாகம், தனிப்பட்ட அர்ப்பணிப்பு ஆபிரகாம்கிட்ட ரொம்ப அவ்வளோ அழகா பார்க்க முடியும். ரெண்டாவது ஒரு காரியம், ரூத். அர்ப்பணிப்பு பாருங்க அந்த மகள் இடத்துல. ரூத் ஒரு மோவாபிய பெண், இஸ்ரவேல் குலத்தை சார்ந்தவள் அல்ல. என்ன சில பேர் சொல்லுவாங்க, அது வெளிநாட்டு கடவுள், இஸ்ரவேலர்களுடைய கடவுள், யூதர்களுடைய கடவுள். நான் இயேசு கிறிஸ்து பிறந்தது யூதன் அல்லாத ஒரு மோவாபிய வம்சம். ரூத் வந்து தாவீதுக்கு பாட்டியாகுது. அவ ஒரு மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவள். அப்படிப்பட்ட அந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு லாயல்ட்டி நம்ம சொல்லலாம், ஒரு நேர்மை, ஒரு டெடிகேஷன், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஒரு நேர்மை தன்மை. சகோதர சகோதரியை, கர்த்தரிடத்துல எப்ப உண்மையான அர்ப்பணிப்பு இருக்குமோ, ரெண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பிறக்கும்னா லாயல்ட்டி, நேர்மையா இருப்பான். யாருக்கு நேர்மையா இருப்பான்? கர்த்தருக்கு நேர்மையா இருப்பான். நீங்க என்னைக்கும் உலகத்துக்கு நேர்மையா இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. நம்ம தோத்து போயிடுவோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு நேர்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நேர்மையா என்ன பண்ண இருக்கணும். நான் கொஞ்ச நாட்கள் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கு, அதாவது ரொம்ப இதாக இருக்கு. அப்போ சில நேரங்களில் வெளியே போகும்போது கடைகள் பார்க்கும்போது சாப்பிடலாம். அன்றைக்கி காலையில் கூட நேரமாக ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பசி, வண்டியில் போகிறோம், அந்த ஸ்மெல்லாம் பயங்கரமான ஒரு பசி. அப்போ எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், கடையில் சாப்பிட்டு வந்து வீட்டில் சொல்லியிருக்கலாம், நான் சாப்பிடல அன்றைக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட காட்டணுங்கிற ஒரு எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா வீட்டில் நான் காட்டுறேன், இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இந்த பொருளை சாப்பிட மாட்டேன், நான் இப்படி டயட்டில் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு நம்ம சொல்கிறது உண்டு. அதை இவங்களை ஏமாத்துற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணலாம், அங்கே ஹோட்டலில் எங்கேயாவது 2 பரோட்டா சாப்பிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணலாம், நான் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்னுடைய நேர்மையை நான் எங்கே காட்ட ஆசைப்படுறேன்? என்னுடைய குடும்பத்தில், வீட்டில் காட்ட ஆசைப்படுறேன். பட் ஆனால் என் நேர்மையை நான் எங்கே காட்டணும்? என் சரீரத்துக்கிட்ட காட்டணும். அவங்கக்கிட்ட நேர்மையை காட்டி பிரயோஜனம் கிடையாது. என் சரீரத்துக்கிட்ட நேர்மை. நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடாமல் இருந்தால் தான் அது எனக்கு உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல தான் உங்கள் நேர்மையை, நான் வந்து ஆண்டவருக்கு நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நேர்மையாக இருப்பீங்க.
உங்கள் கணவனுக்கு நேர்மையாக இருப்பீங்க, உங்கள் மனைவிக்கு நேர்மையாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நேர்மையாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபாரத்துக்கு நேர்மையாக இருப்பீங்க, உங்கள் தொழிலில் நேர்மையாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு நேர்மையாக இருக்கிறதே இதில் எல்லாம் நேர்மையாக இருக்கிறத தான் சொல்லுது. இந்த பைபிளில் தானே சொல்லுது. கணவனுக்கு துரோகம் பண்ணாத, மனைவிக்கு துரோகம் பண்ணாத, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கீழ்ப்படிங்க, உன் முதலாளிக்கு தவறு பண்ணாத, முதலாளிக்கு துரோகம் பண்ணாத, இதெல்லாம் சொல்லுது இல்ல. அப்ப நம்ம கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நேர்மை. அதுதான் நம்ம யாரு. அப்ப ரூத் எப்படி சலோமிக்கு தன்னுடைய மாமியாராகிய நகோமிக்கு அவங்க எப்படி உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க, தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. அவர் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் என்றைக்கு நகோமி இடத்துல வந்து நகோமியுடைய மகனை திருமணம் பண்ணாரோ, அப்ப இஸ்ரவேலருடைய கடவுள் யார் என்பதை குறித்தெல்லாம் அந்த மகள் அறிந்து தெய்வ பக்தியை தனக்குள்ள வளர்த்து கொண்டதுனால தான் அவர் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் இஸ்ரவேல் கடவுளுடைய காரியங்களை அறிந்து கொண்டதுனால தான் அந்த அம்மா அந்த ஊரை விட்டு கடந்து போகும்போது இந்த அம்மா பின்னாடியே ஒரு நேர்மை இருக்கு. இன்னொரு பெண் இருக்காங்க, அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனா இந்த அம்மா விட்டுட்டு போகல. சூழ்நிலைகள், மோசமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். நம்ம ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்கள் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களோட கூட வருவேன். நீங்கள் எந்த ஊரில் வாழ்கிறீங்களோ அதுதான் என் ஊர். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ நான் என்ன பண்ணுவேன், அந்த கடவுளை தான் நான் என்ன பண்ணுவேன். ஒரு அர்ப்பணிப்பு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நேர்மத்தன்மை இருக்கணும். ஆண்டவர் இயேசுவை பணத்துக்காக, பொருளுக்காக, வியாதி சுகமாகறதுக்காக தேடுகிறது ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. ரூத் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்கன்னா நான் அங்கே போகிறேன், பண்ணுறேன். நீங்கள் என்னை எங்கே இருக்க சொல்கிறீங்கன்னா நான் அங்கே இருக்கிறேன். என்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் செய்யறேன். ஐ வில் சரண்டர். அழகா ரூத் சொல்கிறாங்க. ரூத்துக்கிட்ட இருந்து அதுதான் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, நகோமிக்காக அந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லாமல் செய்கிறது இன்னும் மேன்மையான காரியம். சொல்லி செய்கிறது இல்லை. நகோமியோட கூட அந்த அம்மா வந்துட்டாலும் அந்த அம்மா சும்மா இருக்கல, போய் வயல்வெளிகளில் சிந்தினது செதறதை பொறுக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, பிழப்பு நடத்துறதுக்கு உண்டா என்ன பண்ணாங்க. நான் வந்துட்டேன், இருந்தாலும் நகோமி நீங்கள் தான் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. ரூத்துக்கிட்ட இருந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாத ஒரு காரியம். அப்ப கர்த்தரிடத்துல உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தாதான் சுயநலம் இல்லாத ஒரு செல்ஃப்லெஸ், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு கிரியை என்ன பண்ணும், வெளிப்படும். இல்லைன்னா வெளிப்படாது. சுயநலம் இல்லாத ஒரு கிருமி. மூணாவது ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் தானியேலுடைய வாழ்க்கையும் அந்த அர்ப்பணிப்பு வெளிப்படுத்துறது காரியம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தானியேலுக்குள்ள இருந்த அந்த அர்ப்பணிப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய விசுவாசத்தினுடைய வல்லமையும் அவருடைய நிலையான தன்மையை, அதனுடைய பவர் என்னன்னு காட்டுச்சு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான் காட்டும். சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது, உங்களை போட்டு நெருக்கும் பொழுது, பிரச்சனைகள் வேறு வகையாக இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. சிங்கத்தை சந்திக்கணும், நெருப்பை சந்திக்கணும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சிறைச்சாலைகளை சந்திக்கணும். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் போட்டு நெருக்கும் பொழுது, நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம், நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைத்தன்மை, நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கை, அதனுடைய பவர் என்ன, அதனுடைய வல்லமை என்ன? அல்லேலூயா. அது காட்டும். ஒரு பாராசிட்டமால் மாத்திரை கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சும்மா அந்த மாத்திரையை போட்டா ஒன்றும் தெரியாது. நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு, என்ன உடம்பு எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு நான் அந்த மாத்திரையை போட்டேன்னா அந்த மாத்திரையுடைய பவர் என்ன எனக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. மாத்திரை போட்டால் எந்த வல்லமை எனக்கு தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, சளி மாத்திரை, அதான் நம்ம சரி, சளி மாத்திரை ஒன்று வீட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு சளியெல்லாம் கிடையாது, கோல்டு ஒன்றும் இல்லை, சும்மா இருக்குது, கடலில் தங்குற மாதிரி ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறேன், சளி மாத்திரை போட்டால் ஏதாவது தெரியுமா? அந்த மாத்திரையுடைய வல்லமை ஏதாவது தெரியாது. அதே நேரத்தில் சளி பிடிச்செல்லாம் மூக்குலெல்லாம் சளியாக வந்து நெஞ்சு சளி பிடிச்சி அச்சுன்னு தும்பிட்டு இருக்கிற நேரம் அந்த மாத்திரை எடுத்து போட்டால் தான் அந்த மாத்திரையுடைய வல்லமை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது தெரியாது. ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, அந்த நேரத்தில் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பினுடைய பவர் என்னன்னு என்ன பண்ணும், வெளிப்படும். தானியேல் அப்படிதான் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அவர் தன்னை வெளிப்படுத்துறார். அவருடைய தனிப்பட்ட விசுவாசம் எந்த எக்ஸ்டெண்ட் கொண்டு போவோம் அவரை.
அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட, எவ்வளோ சேலஞ்சஸ் நீ கவனிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு உபத்திரவங்கள், எவ்வளோ ஒரு மன அழுத்தம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் போட்டு அவரை நெருக்கும் பொழுது தானியேல் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க. அவருடைய அர்ப்பணிப்பு வேறு ஆகவே இல்லை, அவருடைய அர்ப்பணிப்பு ஆடவே இல்லை. ஓ ஜீசஸ், சொல்லுங்க இந்த நாள் தானியேலை போல, தானியேலை போல. நான்காவது மரியாள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தேன்னா பலன் உள்ளதா இருக்கும் உங்களுக்கு. மரியாளுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு மரியாள். அந்த அம்மா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொட்டன்ஷியலுக்கு மீறி, பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா தனக்குண்டான பலத்தை தாண்டி நிற்கிற ஒரு ஒரு கிரியை, ஒரு வெளிப்பாடை யார்கிட்ட பார்க்க முடியுது? மரியாள் இடத்துல பார்க்க முடியுது. அல்லேலூயா. என்னங்க அந்த அம்மாவுக்கு உண்டான பொட்டன்ஷியல், அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பலனை தாண்டி அந்த அம்மா என்னங்க அப்படி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினம். ஒரு வாலிப பெண், திருமணம் ஆகலை, கணவர் யார் என்றே தெரியல, நான் வயிற்றுற குழந்தை. ஒரு தப்பான முறையில் அந்த குழந்தை பிறந்திருந்தா கூட பிடிச்சி என்ன அடின்னு அடிச்சு எவன் சொல்லுன்னு கேட்டு என்ன பண்ணிடலாம், எவனா ஒருத்தன் தப்பு பண்ணது யாரோ அவங்கள நம்ம அடையாளம் காட்டிடலாம். பட் அப்படி பிடிச்சி அடித்தாலும் அந்த அம்மாட்ட என்ன பதில் வரும் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு மரியாளுங்கிற ஒரு கேரக்டரா நம்ம மாறிடுவோமே. அப்படி கடவுள் வந்து சொல்லிடுறாரு உங்க வயிற்றுல ஒரு குழந்தை அப்படின்றாரு. எஸ், அதை ஒரு பெருமையா எடுத்துக்கிட்டோம், எல்லாம் ஏத்துக்கிட்டோம்னாலும் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது யூகிச்சோம்னா அதுக்கப்புறம் தான் யோசிப்பு வந்து ஏத்துக்கிறார். பட் அந்த 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 பலனை யோசிச்சு பாருங்க, என்ன பதில் சொல்லுவோம்? யார் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு யாரு காரணம்? எவனா ஒருத்த காரணம் இருந்தா இவன் அவன் காரணம் இல்ல. காபிரியல் வந்தாரு, தேவதூதன் ஒருத்தனா, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா அவங்க புரிஞ்சு கொள்ள முடியாது தேவதூதன் வந்து எப்படி குழந்தை கொண்டு வர முடியும். அப்ப மரியாள்கிட்ட அந்த பொட்டன்ஷியல், அவளுக்குண்டான பலனை தாண்டின ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஊழியம், ஒரு பணிவிடைக்காரி. நான் அப்படிதான் யோசிச்சேன் மரியாள் அம்மா குறித்து யோசிக்கும் போது. நம்ம சர்வசாதாரணமா, ஆனா அந்த அம்மா கடவுள் ஆக்கிட்டாங்க, அது தப்பு. அந்த அம்மா உங்களையும் என்னையும் போல ஒரு அம்மா தான், கடவுள்லாம் கிடையாது. அந்த அம்மாவை கடவுளாக்கி கும்பிடுறதுங்கிறது அது தப்பான உள்ள காரியம். பட் அந்த அம்மாட்ட இருக்கிற கமிட்மெண்ட் எப்படி தானியேலுடைய கமிட்மெண்ட்டோ, எப்படி ஆபிரகாமுடைய ஒரு அர்ப்பணிப்போ, ரூத் எப்படியோ அதே போல இன்னொரு வடிவம் வந்து மரியாள். ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பினுடைய எல்லை அதுதான். நம்ம மைண்ட் செட்டில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் கொண்டு போயிருங்க. எனக்கு இன்னொன்று மரியாள் எடுத்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் மாம்ச பலன். அல்லேலூயா. அந்த அம்மா எமோஷ்னலாக, உணர்வு பூர்வமாக ஃபஸ்ட்டு குழந்தைய வயிற்றுல தாங்கி அதை ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் யோசேப்பு வந்ததுக்கப்புறம் அதை தாண்டிட்டாங்க. அடுத்தது உடல் மாம்ச பலன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இங்கிருந்து குடிமதிப்பு எழுதப்படுறதுக்கு ரொம்ப தூரம் என்ன பண்ணும், ப்ரெக்னென்ட், டெலிவரி டைம். அல்லேலூயா. டெலிவரி ஆகிற ஒரு நேரம் அந்த அம்மா உட்கார வச்சு இங்கிருந்து 100-150 கிலோமீட்டர் பயணப்பட்டு போகிறது சாதாரண விஷயங்களா? அது ஹாஸ்பிட்டலுக்கு இங்கிருந்து போகிறதே ஐயோ வயிறு முடியலையே அப்படிங்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அந்த பலன் தான், யாரையும் நான் குறை சொல்ல, எனக்கும் சொல்கிறேன். நான் டெலிவரி டைம் இல்லை, ஏதாவது உடம்பு வலி, ஏதாவது ஒரு வயிற்று வலி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டாவே ஐயோ என்னாலாம் தாங்க முடியாது, ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற, ஆம்புலன்ஸில் படுக்க போட்டு எல்லாம் மாத்திரை கொடுத்து இது கொடுத்து கொண்டு போனாலுமே நம்மளால தாங்க முடியல. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலன் கிடையாது. ஒரு பெண் என்ன பண்ணுறா, வயிற்றுல குழந்தைய தாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா தூக்கிட்டு ஓடுறாங்க குடிமதிப்பு. அங்கே போய் டெலிவரி டைமில் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். குழந்தை பிறந்த ஒரு 2 நாள் தான் ஆகுது. திங்க் பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அர்ப்பணிப்பினுடைய எல்லாம் அதுதான். அப்போ 2 நாள் தான் ஆகுது. ஏறாவது என்ன பண்ணிட்டான், அந்த குழந்தைய கொலை செய்ய வகை தேடுறான். தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடுறான்ட்டார் ஆண்டவர். எங்கே போன்ட்டாரு? இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு போங்க அப்படின்ட்டார். எப்படி உடம்பு எவ்வளோ பலவீனமாக இருக்கும். குழந்தைய எடுத்துகிட்டு போகணும், சாப்பிடணும், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும், அதுக்குண்டான பலன் இருக்கணும். எப்படி அர்ப்பணிப்பு. அந்த அம்மாவுக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஏதாவது ஆண்டவர் ஒரு தனி பலன் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களா? இல்லை, இருக்கிற பலனுக்கு மீறி செயல்படுறது. ஹல்லேலூயா. அதாவது நமக்குண்டான பலன் ஒரு 50 கிலோ மூட்டை தூக்குற பலன் இருக்கலாம். ஆனால் மேலே ஒரு 5 கிலோ தூக்க முடியும். தூக்க முடியாதுன்னு கிடையாது. அதாவது காலையில் 9 to 5 மணி வரை வேலை, அந்த வரைக்கும் வேலை செய்கிறோம். அது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறோம். அதே முதலாளி வந்து எப்பா இன்னொரு ½ சம்பளம் வாங்கிக்கோன்னா 9 மணி வரை வேலை செய்யும். அதே முதலாளி இன்னொரு ½ சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யும்.
பார், எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 கொடுத்துறேன், அர்ஜென்ட் வேலை, இன்னைக்கு நைட்டு பகல் செஞ்சு நைட்டு செஞ்சு அடுத்த நாள் பகல் செஞ்சுட்டு நைட்டு செஞ்சுட்டு அடுத்த நாள் 2 நாள் செஞ்சுட்டு நீ போயிருந்தா 10,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலத்துக்கு மீறி ஒரு வேலையை செஞ்சுருவோம். சரி, தண்ணியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டு நான் வேலை செஞ்சுறேங்க ஐயா அப்படின்னு, ஏன் அதுக்கப்புறம் உடல் பலவீனமாயிரும், படுத்துருவோம், அதெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் 10,000 வருது அப்படின்னு சொல்லி நம்ம உடலுக்கு பலத்துக்கு மீறி அது அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்கங்கிற ஒரு பணம்னா முடியுது. ஒரு கல்யாண நேரத்தில் அப்படி செய்கிறோம், நைட்டு பகல் பாராமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உழைக்கிறோம். அப்படி நானே சர்ச்சுக்கு வர்றது இல்லை, குழப்பம், ஜபம் பண்ணுறதுக்கு முடியலம்போம், இதெல்லாம் சொல்கிறோம். மரியாளிடத்தில் அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளும். அடுத்தது யாருன்னு சொன்னால் பவுல். பவுலும் அப்படிதான். பவுலை குறித்து நம்ம கடந்த நாட்களோட தியானித்தோம். சுவிசேஷத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு ஆள். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் சென்று கர்த்தருக்கென்று பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். சுவிசேஷத்திற்காக தன்னை அப்படி அர்ப்பணித்தான். நீங்க பவுலுடைய பழைய வாழ்க்கையும் சுவிசேஷத்திற்காக அவருடைய அர்ப்பணிப்பை ரெண்டையும் ஒப்பிடும் பொழுதுதான் அந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ராஜாவை போல ஒரு குதிரையில ஏறி எல்லோரையும் கொலை செய்கிற, எல்லோரையும் அடிக்கக்கூடிய, தனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 50 பேரை வைத்து ஓடக்கூடிய, நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, அப்படியே கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்த பவுல் இயேசுவை சந்தித்த பிறகு சுவிசேஷத்திற்காக அடிக்கப்படுகிறார், சிறைப்படுத்தப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார், கல்லால் அடிக்கப்படுகிறார், எல்லாம் அவரை பண்றாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு உண்டான அர்ப்பணிப்பு இருக்கணும். சுவிசேஷத்திற்காக தன்னை அப்படி அர்ப்பணிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்குங்கிற வார்த்தையெல்லாம் பவுல் கடைசி நாட்கள்ல ரொம்ப பலவீனமானார். அவளுடைய வரலாறை படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு கண்ணு சரியா தெரியாதான், அப்புறம் இன்னொரு கண்ணும் ஒரு மயம் தான் தெரியுமா, சரியா கடைசி நாட்கள் எழுத முடியல அவரால் கடிதங்கள். உடல் ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு ஆள் கடைசி அந்த நாட்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது அதான் சொல்றாரு, உன்னுடைய பலவீனம் உண்டு போய் அதுல என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனத்தோடையே கடந்தார் வாழ்க்கையை. தன்னை ஒரு மேலான ஆளா நினைச்சா அடுத்தவர்களை கொலை செய்து கொண்ட ஒரு ஆள் சுவிசேஷத்திற்காக தன்னையே தலை சிறை சேதம் பண்ணுவதுக்கு ஒப்பு கொடுக்கிற அடுத்த ஒரு எக்ஸ்டென்ட், அடுத்த ஒரு எல்லை. ஹல்லேலூயா! எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை யாரிடத்துல பார்க்க முடியுது பவுல். அதே போல அப்படி பவுலை போட்டு காயப்படுத்தினாலும் அடித்தாலும் நொறுக்கினாலும் அவர் அறிவிக்கிற சுவிசேஷத்துல எங்கும் அவர் பின்வாங்கவில்லை. ரோமர் 1:16 தியானிச்சோம். நான் சுவிசேஷத்தை குறித்து நான் எட்கப்பட போதில்லை, அவமானப்பட போறதில்லை. ஃபியர்லெஸ், பயம் இல்லாம நின்று சுவிசேஷத்தை ஒவ்வொரு தேசத்திற்கும் என்ன பண்ணார், பவுல் கொண்டு போனார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அவரை அடித்த காரியங்கள் எதுவும் அவரை என்ன பண்ணல, காயப்படுத்தல. அவரை பின்னோக்கல. அர்ப்பணிப்புனா அதுதான். நீங்க கிறிஸ்துவுக்காக முன்னோக்கி ஓடும் பொழுது உங்களை நெருக்குகிற காரியம் எதுவும் உங்களை பேக் பண்ணிடக்கூடாது, புல் பண்ணிடக்கூடாது, இழுத்துடக்கூடாது. உங்களை டிராவல் பண்ணி தூக்கிட்டு முன்னாடி என்ன பண்ணும், கொண்டு போகும். 6வது ஒரு கேரக்டர், இன்னும் 2 கேரக்டர் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். 6வது ஒரு ஆள் யாருன்னா பேதுரு. சோதனைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஆள். மனதளவுல பேசும்போது ஆரம்பத்தில் சொல்றாரு, ஆண்டவரே உங்களை விட்டா நாங்க வேற யார்கிட்ட போவோம், உங்களுக்காக. லூக்கா 22:13 சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களுக்காக சிறை செல்லவும் மரிக்கவும் நான் தயார் அப்படிங்கிறார். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இயேசுவை பிடித்துட்டு போகும்போது அங்க ஒரு அம்மா பார்த்து கேட்கிறாங்க, இன்னும் 2 பேர் பார்த்து இயேசுவை யார் என்று அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி பவுலுடைய பழைய வாழ்க்கை ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலைமையை அழகாக தெளிவுபடுத்துகிறது. ஆனா நீங்க கவனிங்க, ஸ்டோரி அதோட முடியல, கதை அதோட முடியல. ஆண்டவர் மறுபடியும் பவுலை பார்த்து மறுபடியும் 3 தடவை கேட்கிறார், உண்மையான நேசிக்கிறியாயா, உண்மையான நேசிக்க. கடைசியில் ஆண்டவரை உமக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பேதுருடைய எழுச்சியை பார்க்குறோம். ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு அப்போஸ்தலர் அவர். எனக்கு பேதுருவுடைய யோசிக்கும் போதெல்லாம் ஒரு கேரக்டர் எப்படி எனக்கு ஞாபகம் வரும்னா,
ஒரு சில பேர் வேகு வேகுன்னு போவாங்க, வேகு வேகுன்னு வருவாங்க, வேலையை டப்பு டப்புன்னு செய்வாங்க, அப்படி செய்வாங்க, எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு அந்த அந்த கேரக்டர் அப்படியே பேதுருவோட ஒப்பிடுவேன் நான். ஒரு பைபிளை வாசிக்கும் பொழுதுலாம் தயவு செய்து அப்படியே வாசிக்கக்கூடாது. அப்படியே நான் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பைபிளை கேரக்டர் உள் வாங்கணும். கேரக்டரை உள் வாங்கி எப்படி அது நடந்திருக்கும், அது எப்படி போயிருப்பாங்க, அது எப்படி வந்திருப்பாங்க, அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி அதெல்லாம் அப்படி அந்த அந்த காரியத்தெல்லாம் யோசிப்பேன் நான். அப்போ எனக்கு பேதுருடைய கேரக்டர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இங்கே போவார், அங்கே போவார், அங்கே வருவார், இங்கே வருவார், அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நொறுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் சவுல், அதாவது பவுல் வந்து எல்லோரையும் போட்டு துன்புறுத்திட்டு இருக்கிற டைம் தான் பேதுரு ஆக்டிவாக செயல்படுற டைம். அப்போ பேதுரு எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார், எல்லா இடத்துலையும் எழுப்புதல் கொண்டு வர்றார். இயேசுவுக்கு அப்புறம் எழுந்து நின்று எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு ஆள் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஒரு ஃபியர்லெஸ் பர்சனா தேவனுக்கென்று நின்ற ஒரு மனுஷனா நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்கணும். ஒரு கமிட்மெண்ட் அவர் இடத்துல அப்படி பார்க்க முடியுது. ஒரு அர்ப்பணிப்பு. கடைசியாக ஒரு கேரக்டர் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு. வாட் கைண்ட் ஆஃப், எப்படிப்பட்ட மனுஷன் அவன்? ஒரு மனுஷன் அவங்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்று அர்ப்பணிப்பு மாத்திரம்தான். அதை விட்டு எல்லாமே சோதனைப்படுத்தப்பட்டது. அவனுடைய சரீரம் சோதனைப்படுத்தப்பட்டது, அவனுடைய குழந்தைகள் சோதனைப்படுத்தப்பட்டது, அவனுடைய சொத்து சோதனைப்படுத்தப்பட்டது. எல்லாமே பிசாசானவன் டச் பண்ணிட்டான். அவன்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்று விஷயம், ஐயா இப்போ யோபுகிட்ட என்ன இருக்கு கடைசியா அப்படின்னு கேட்டா, இயேசுவை மாத்திரம் கெட்டியா பிடிச்சிருக்காயா, ஆண்டவர் மாத்திரம் கெட்டியா, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவருடைய நாமத்துக்கு, இது மாத்திரம் தான் அவங்ககிட்ட இருக்கு. இன்னொன்று, இப்பயும் ஆண்டவர் தூஷிங்கிறான், தூஷிக்க மாட்டேங்கிறான். இந்த கமிட்மெண்ட் மட்டும்தான் அவங்ககிட்ட என்ன பண்ணுகிறது இருக்கு. அவருடைய மனைவி சொல்றாங்க, அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. எமோஷனலா உணர்வு பூர்வமாகவும் யோபு நொறுக்கப்பட்டார். அடுத்தது பிசிக்கல், உடல் பூர்வமாகவும் யோபு நொறுக்கப்பட்டார். உணர்வு பூர்வமாக அப்படின்னு சொன்னா சொத்து போச்சு, உணர்வு பூர்வமா பிள்ளைங்க இறந்து போனாங்க, உணர்வு பூர்வமா மனைவி யோபுவை தாக்கி பேசுறா, உணர்வு பூர்வமா போச்சா. அடுத்தது சரீரபூர்வமா ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். நிர்வாணம் மாதிரி ஒரு சின்ன துணியை கட்டிட்டு தான், ஏன்னா துணி அந்த கொப்பளங்கள் மேல பட்டு சீல் வடியுது, ஒரு மாதிரி இருக்கும். 2 கொப்பளம் வந்துட்டாவே நம்மளால ஐயோமா முடியலையேங்கிறோம். நடு ரோட்ல உட்காந்து ஓடு எடுத்து வர்றதுக்குன்னு சொரிஞ்சா எப்படி ரத்தம் தண்ணி எல்லாம் எப்படி வரும், அன்இமேஜினபிள், யோசிக்க முடியாத ஒரு ஆள் அவர். அவர்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்று அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. அந்த எல்லாம் இழந்தான், அர்ப்பணிப்பை வச்சிருந்தான், கடைசியில் ரெட்டத்தனையா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். அர்ப்பணிப்பை இழந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிக்க நினைச்சிருந்தானா ஒன்றும் இல்லாமல் ஆயிருப்பான். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அர்ப்பணிப்பை இழுத்து பிடிச்சான், போனது எல்லாமே 2 வருது. ஹல்லேலூயா. 3 பிள்ளைங்க போச்சு, 6 பிள்ளைங்க வந்துச்சு, 1000 ஒட்டகம் செத்து போச்சு, 2000 ஒட்டகம் வந்துச்சு, 1000 கழுதை செத்து போச்சு, 2000 கழுதை வந்துச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் எப்படி யோசிப்பேன், யோபுவை எதிர் வீட்டுக்காரனா யோசிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் உட்காந்து யோபுவை படிக்கும்போது என் எதிர் வீட்டில் குடியிருந்தவங்களை காலி பண்ணிட்டேன் அப்படின்னா என் மைண்ட்ல இருந்து காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு யோபுவை குடி வச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறேன், சேரை போட்டு உட்காந்து யோசிக்கிறேன். ஓ, யோபு வீடு எவ்வளோ பெரிய பணக்காரையாவன், கழுதை வருது, கோவேறு கழுதைங்கிறாங்க, ஒட்டகங்கிறாங்க, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான் யோபு, போற மாதிரி வர மாதிரிலாம் யோகிப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உட்காந்து அந்த யோசனையிலே பார்க்குறேன், திடீர்னு கூட்டம், பயங்கர கூட்டம். என்னடான்னு கேட்டால் எல்லாம் கழுதை செத்து போச்சுங்கிறான், மாடு செத்து போச்சான், எல்லாம் பார்க்க யோபு முகத்தை பார்க்குறேன். இல்லையா, நேற்று இவ்வளோ பணக்காரனாக இருந்தால் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானு. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா குழந்தைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. நான் என்ன யோசிச்சிருப்பேன், யோசிச்சு பாருங்க. என்ன மனுஷன், என்னமோ ஏசவை கும்பிட்றாங்கிறான், தேவனை கும்பிட்றாங்கிறான், நேற்று மாடு கீடெல்லாம் செத்து போச்சு, இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் செத்து போச்சு. என்னடா நீ என்ன இயேசுவை நீ இப்படி கும்பிடுற, நீ அங்கே போ, நீ இங்கே வா, இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு நானே இறங்கி போய் சொல்கிற மாதிரி ஒரு இமேஜினம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், எங்கள் வீட்டு முக்குல உட்காந்து யோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சொரிஞ்சுட்டு உட்காந்துருக்கிறேன். என் மனநிலைமையை நான் யூகிக்கிறேன். எப்படி போகிற வண்டியில் எடுத்துகிட்டு போகிற வரப்பெல்லாம் எப்படி யோசிப்பேன், யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த மனுஷன் அவன்,
பிரியாணி சாப்பிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் நட்டு ரோட்டில் வீதியில் உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்து சொரிஞ்சு சரீரமெல்லாம் புண்ணாய் கிடக்குறான். நான் அப்படியே தான் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், சொரிஞ்சுக்கிட்டு இருந்த யோபு சரீரம் நல்லா இருக்கு. டே, 1 மாசமா உட்காந்து சொரிஞ்சுட்டு இருந்தியாடா யோபு, எப்படி சரி? யோபு எப்படி ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனீங்களா? இல்லை தெரில, அதுவே சரியாகுது. யோபு பதில் சொல்றாரு, எனக்கு பரவாயில்ல. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்குறேன், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறேன், 10 ஆடு வருது. அந்த 10 ஆடு 100ஆ மாறுது, 1000ஆ மாறுது, கோவேறு கழுதுகள் வருது, ஒட்டகங்கள் வருது. யோபுவை பார்த்து பொறாமப்பட்டு, யோபுவை பார்த்து நகையாடி, யோபுவை பார்த்து கிண்டல் அடிச்சு, யோபுவை பார்த்து ஒரு கட்டத்தில் நானே மனதுருகி சாப்பாடு போட்டவன் இன்னைக்கு மறுபடியும் யோபுவை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. இப்ப பார்க்குறேன், கழுதுகள் அதிகமாகுது, குழந்தை பிறக்குது, வருஷம் ஒரு குழந்தை. ஏடா 3 குழந்தை செத்து போச்சு, வருஷம் யோபுக்கு இப்போ 6 குழந்தை. இப்படிதான் நான் ஒரு நாள் உட்காந்து யோபுவை சிந்திச்சேன். அர்ப்பணிப்பு. எல்லாரும் கண்களை மூடலாமா அந்த நாள்ல?